தேவன் நம்மை அவர் சாயலில் படைத்தார். அவர் நமக்குள் வாசமாக இருக்கிறார். அவருடைய ஆவி நமக்குள் ஊற்றப்பட்டிருக்கிறது என்று வசனம் தெளிவாக சொல்கிறது. அப்போ இந்த சரீரத்தில் வருகிற அந்த குறைபாடுகள், நோய்கள், வியாதிகள், பலவீனங்கள், சோர்வுகள் எதுவாக இருந்தாலும் அதற்கு மருந்து தேவனுடைய கட்டளை. அந்த தேவனுடைய வார்த்தையினுடைய வல்லமை தான் இந்த எல்லா பிரச்சனையும் தீர்க்கும். அப்போ நம்மளுடைய உடலில் நம்ம பார்க்குற இந்த ஃபிசிக்கல் சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸ், அது செஸ்ட் பெயினாக இருக்கலாம், இல்லை வேறு ஏதாவது சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸ் எதுவாக இருந்தாலும் அதை ஃபோக்கஸ் பண்ணுறதை நிப்பாட்டிட்டு நமக்குள் வாசமாக இருக்கிற நிறைவான ஆவியானவரை ஃபோக்கஸ் பண்ணணும். இயேசுவின் நாமத்தில் நம்ம அந்த ஆர்கன்ஸ்க்கு கட்டளை இடும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக அந்த ஆர்கன்ஸ் ஒபே பண்ணுது. ஏன்னா அது கிரியேட்டருடைய வேர்டு. இந்த உடலை உருவாக்கின தேவனுடைய வார்த்தையின் நாமத்தில் கட்டளையிடும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக அந்த ஆர்கன்ஸ் அதற்கு கீழ்ப்பட்டு செயல்பட தொடங்குகிறது. அப்போ இந்த இடத்துல டிசப்ஷன் என்ன ப்ளே பண்ணோம் அப்படின்னா, நம்மக்கிட்ட ஒரு சந்தேகத்தை உருவாக்கி தேவன் உருவாக்கின இந்த சரீரத்தில் எப்படி வியாதி வந்துச்சு, அப்போ தேவன் தான் உனக்கு வியாதியை கொடுத்தார் அப்படின்ற மாதிரி ஒரு டிஸ்ட்ராக்ஷனை எடுத்துகிட்டு வரும். நிறைய பேஷண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்க கன்ஃபஸ் பண்ணுவாங்க, எனக்கு ஆண்டவர் தான் இந்த வியாதியை கொடுத்துருக்கிறார், அனுமதிச்சிருக்கார். இந்த ஆர்கியூமெண்ட், இந்த திங்கிங் கம்ப்ளீட்டாக நம்மளை ஹீலிங் ஃபோக்கஸ்லேருந்து நம்மளை டிஸ்ட்ராக்ட் பண்ணி அந்த வியாதி நமக்கு இருந்தால் நல்லதுன்ற அந்த தவறான கன்ஃபெஷனுக்குள்ளே போயிடுவோம்.